ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற மைக் பற்றின ரிவ்யூ தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மைக்குனா இந்த மைக்கை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே புதுசாக தான் பார்க்குறீங்க. சேனலில் ஒரு 10 பேர் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் அப்ரிசியேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்ல குவாலிட்டியாக கண்டென்ட்டை போடுறதுக்கு வீடியோ அப்கிரேட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப கோல்டன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பெஸ்ட்டான ஒரு பெரிய சேனலாக கூட நம்ம டெவலப் ஆகலாம். ஸோ அப்போ நீங்கள் இருக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பெரிய லெவலில் பெரிய சேனலாக மாறும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு 4-5 வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ எப்படி நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் இருக்குல்ல, இயர்ஃபோன் இருக்குல்ல, அந்த இதில் ஒரு எட்ஜில் வந்து இந்த பேசினா ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதில் பக்கம் ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கரை கழுத்தில் சுற்றி வச்சுட்டு தான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வேணும்னா அந்த பழைய வீடியோ இது இருக்கும், போய் பாருங்கள். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், இப்போவும் மொக்கையாக தான் இருக்குது. அப்போ இன்னும் கூட கொஞ்சம் கிரிஞ்சாக தான் போட்டிருப்பேன். இன்னும் பார்த்துக்கோங்க அதோடய வாய்ஸ் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு அப்போ இருந்த ஆடியோ குவாலிட்டிக்கு இப்போ நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆடியோ இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் இந்த மைக்கு தான். இந்த மைக்கோட என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா, போயா பை M1 மைக்கு, கண்டென்சர் மைக்கு தான். வந்து நீங்கள் 2 வகையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனில் வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக அந்த 3.5mm ஜாக் இருக்குது, அந்த ஜாக்கை வச்சு நீங்கள் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி, இல்லைனா கேமராவில் கனெக்ட் பண்ணி. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ இந்த வயரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ முடிச்சு போட்டு வச்சுருக்கேன், எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக ஒரு 10 அடியாச்சும் குறைஞ்சது வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் லாங்காக உட்காந்து வீடியோ எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மைக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குல்ல, இது எடுத்தோம்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே இப்படி தான் இருக்கும். இப்போ எந்த வாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குதோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி நாய்ஸ் இருக்காதான்னு கேட்டால் நாய்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. பட் உங்களோட மெயின் சப்ஜெக்டை வந்து இது ஃபோக்கஸ் பண்ணும். மற்ற ஆடியோ சாதாரண நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சேர்ந்து தான் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸு ஓரளவுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது நல்லா அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வாய்ஸை கொஞ்சம் எடுத்து காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டு சவுண்டு நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது இப்படி மாட்டிட்டோம்னா அந்த நாய்ஸ்லாம் கொஞ்சம் கேன்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கேன்சல் ஆன மாதிரிலாம் எந்த ஃபீலிங் இல்லை. வேணால் முன்னாடி இந்த யூஸ் பண்ண மைக்குக்கு இது பரவாயில்லன்னு வேறு சொல்லலாம். நான் ஃபோன் கேமராவில் யூஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி இதை நான் இப்போ பேசினேன்னா கண்டிப்பாக இதோட ஆடியோ வந்து கேட்காது. நான் ஓப்பன் கேமரான்ற ஆப் தான் யூஸ் பண்ணி அதில் நான் இதை கனெக்ட் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். வீடியோ ஆடியோ ஒரே டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரொம்பவே கேட்கும். நான் அந்த வாய்ஸை மட்டும் தனியாக எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸை என்ஹான்ஸ் பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக மைக்கோட யூஸ்ன்றது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக கேட்குது, வாய்ஸ் கேட்குதுன்னா அதுக்கு இந்த மைக்கு தான் காரணம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது தேவைன்னா பேக்கெட்டில் இப்படி கிளிக் மாதிரி மாட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு துணியில் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஆன் ஆஃப்ன்றிருக்கு. இப்போ நான் இது ஆஃப் பண்ணேன்னா ஃபோன் மோடுக்கு வந்துடும். ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் கழட்டி ஸோ இதில் வந்து நான் வந்து பேட்ரி போடலை. ஒரு சின்ன பேட்ரி மாதிரி, ரவுண்ட் பேட்ரி மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த பேட்டரியை போட்டு நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. ஸோ இதுதான் நான் வாங்கினேன். இதோடு சேர்ந்து நான் வந்து ஒரு 3 இது சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் வாங்கினேன். ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த கிளிப் ஹோல்ட்ரு, மொபைல் ஹோல்ட்ரு,
அதுக்கப்புறம் இந்த இது மைக்கு இது சேர்ந்து தான் நான் வாங்கினேன். இதோட மைக்கு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 700 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 800 போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 6 மாதம் 1 இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மைக்கோட ரேஞ்சு 500 600 இருக்குது. அது ஏன்னா வேரி ஆகிட்டே இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து திடீர்னு வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க, திடீர்னு கஸ்டமர் வந்து அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ அதிகமாக சேல் ஆகாத நேரம் பார்த்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு அமௌண்ட்டுன்றது ரேட்டுன்றது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 890 இந்த மைக்கோட ப்ரைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைமில் தான் வாங்கணுமான்னு கேட்டால் நீங்கள் இப்போ உடனே வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இல்லை என்னால் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணி பார்த்து மற்ற ஆன்லைன் ஆப்பில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சி இருக்கலாம், ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆப்பில் வந்து கம்மியான ப்ரைஸில் இது சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து லிங்க் வேணால் கொடுக்கேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சின்ன டெஸ்ட் வேணால் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து மைக்கை உருவிட்டு இப்போ நான் பேசுகிறேன். நான் வந்து சும்மா தான் பேசுகிறேன். இப்போ ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவே நம்ம மறுபடியும் மைக்கை நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டு பார்த்தா தான் தெரியும் மைக்கு இருந்து மைக் இல்லாமல் எப்படி இருக்குன்ட்டு. இது கண்டிப்பாக வந்து நாய்ஸ்லாம் கேன்சல் பண்ணி எடிட் பண்ணி தான் நான் போடணும். ஏன்னா ஃபேன் வேறு போட்டிருக்கேன், கண்டிப்பாக சவுண்டு பயங்கரமாக கேட்கும். 30 பேர் பார்க்கிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த மைக் ரிவ்யூ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஃபியூச்சரில் யூடியூபோ இல்லை ஏதோ ஒரு ரீசன் வேறு ஏதோ நீங்கள் பண்ண போகிறீங்க, ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை மியூசிக்கு பண்ண போகிறீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மைக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த சேனலில் நான் என்ன மாதிரி வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிவ்யூ எல்லாமே நான் பேசுகிறேன். எனக்கு தோன்றதை என்னோடய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிவ்யூவாக தான் இருக்குது. நான் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலோ ஏதாச்சும் ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணாலோ அதை பற்றின ரிவ்யூ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹோட்டல் பற்றின ரிவ்யூவும் ரொம்ப தோணுச்சுன்னா மட்டும்தான் கொடுப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்தாலும் கொடுப்பேன், ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தாலும் கொடுப்பேன். இல்லை நான் ரிவ்யூ கொடுக்கறது இல்லை. ஒஸ்ட்டான மூமெண்ட்டு அப்படின்ற ஒரு 2 விஷயம் நடந்துச்சுன்னா மட்டும் அதை மட்டும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்டையும் நான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்டுக்கு எப்படி ரிவ்யூ கொடுக்கேன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணாமல் ஆன்லைனில் பார்த்த ப்ராடக்ட்னு 2 வகையாக நான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன யூஸ் பண்ண ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது ஃபோனு, இந்த மைக்கு, பர்ஃப்யூமு, அது போக சில ஒரு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து நான் இப்போ நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது, அதனால் ரிவ்யூவாக நான் போட்டிருக்கேன். அதுவே என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருப்பேன். நான் யூஸ் பண்ணுறதுன்றதுக்காண்டி இது வந்து பெஸ்ட்டு ஆகாவோன்னு சொல்லலை. ஸோ குறை இருந்துச்சுன்னா குறை சொல்லுவேன். அதே மாதிரி யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் எப்படின்னா ஒரு சஜஷன் மாதிரி. ஸோ நான் வெளியே விசாரித்து அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அந்த பிராண்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கும் இதையும் கம்பேர் பண்ணி ஸோ அப்படி தான் நான் யூஸ் பண்ணாத பொருளுக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி தான் கொடுக்கேன். ஸோ அதுலேயே வந்து என்னோடய உண்மையான ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட NS400 பைக்கை பற்றின ஒரு ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா என்னோடய சஜஷன், நான் இதுக்கு முன்னாடி NS200 ஓட்டியிருக்கேன், அதுலேயும் இதுவும் எப்படி இருக்குது, அவங்க சொன்ன ஃபீச்சர்ஸு நிறைய யூடியூபர்ஸ் வந்து நேரில் போய் பார்த்து அதை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் அதோட ஃபீச்சர்ஸு அதில் உள்ள பைக்கில் இன்ஜினு எல்லாத்தையுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதோ வண்டியில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் கம்பேர் பண்ணி தான் இந்த NS400 பைக்கை பற்றின ரிவ்யூவாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணாத பொருளுக்கு நான் எப்படி ரிவ்யூ கொடுக்கேன்னா ஒரு சஜஷன் மாதிரி நான் கொடுக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். நான் யூஸ் பண்ண பொருளுக்கும் நான் கொடுக்கேன், யூஸ் பண்ணாத பொருளுக்கும் கொடுக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ கொடுக்கணுன்னா அது என்னோட அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் நான் ரிவ்யூவாக கொடுக்கேன். வீடியோன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 பேர் 30 பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 28-25 பேராச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எல்லாம் என்னோடய கோல்டன் சப்ஸ்கிரைபர்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெறும் ஃபாலோவர்ஸாக இல்லாமல் என்னோடய பார்ட்னர்ஸாகவும் இருங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம வந்து பார்ட்னர் ஆகலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெறும் ஃபாலோவர்ஸாக இருக்கிறது எனக்கு ஸோ என்னோடய பார்ட்னர்ஸாகவும் ஆகலாம். பார்ட்னர்ஸ் மீன்ஸ் உங்களால் எனக்கும் பெனிஃபிட்டு, என்னால் உங்களுக்கும் பெனிஃபிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். எந்த ஐடியாவும் இல்லை, பிளான் இல்லை, இருந்தாலும் நான் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சின்னதாக தான் பேசியிருப்பேன், கொஞ்சமாக தான் பேசியிருப்பேன் இந்த ப்ராடக்ட்டை பற்றி.
ஸோ எதுவும் உங்களுக்கு கொரி இருந்துச்சு, ஒரு கிளாரிஃபை ஆகணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மைக்கு யாரெல்லாம் யூடியூப் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி என்னைய மாதிரி யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்சால் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நானும் உங்கள் சேனலை நான் பார்க்குறேன். சப்லாம் கிடையாது, நான் சும்மா சஜஷன் தான் சொல்கிறேன். ஸோ நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக தான் இருக்கேன். நான் இந்த இதை வந்து நான் ஆரம்பத்தில் ஒரு தப்பு பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 10 பேர்ட்ட வந்து இந்த சேனலை பற்றி நான் இப்போ சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன், ரொம்பலாம் சொல்லலை, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும் தான் சொன்னேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் நான் வந்து ஷேர் பண்ணுறது, வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ணலை. நான் வீடியோ வந்து சும்மா யூடியூப்பில் ரேண்டமாக போஸ்ட் பண்ணுறேன். இப்படி தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், மற்ற எந்த சோஷியல் மீடியாவிலும் இந்த சேனலை பற்றி நான் ப்ரொமோட் பண்ணலை. நம்மளுக்கு யூடியூப்பில் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய ஐடி வந்து இதில் இருக்கும், சேனலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.